வெல்கம் டு மேக்பீடியா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் நம்பர் ஆன்லைன் மூலிமா எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் நாம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுளில் பார்த்தீங்கன்னா டேன் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இதை கிளிக் பண்ணதும் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா டேன் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நியூ டேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேன் அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுங்க. அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும், ஸோ அதுக்கான என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது டைரெக்டாகவே நான் அப்ளை பண்ண போயிடுறேன். நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, என்ன கேட்டகரிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதுக்கான ரிலேட்டடாக நீங்கள் அதை கேட்டகிரி நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. நான் இண்டிவிஜுவலுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போயிடுறேங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஓ டீட்டெயில் ஃபில் பண்ண கேட்டிருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய ஃபஸ்ட்டு ஆல்ஃபாபெட் நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் உள்ள ஏஓ டீட்டெயிலை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேலூர் சூஸ் பண்ணுறேன். வேலூர் அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏஓ டீட்டெயில்ஸ். ஸோ அதை அங்கே சைடில் செலக்ட் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஏஓ டீட்டெயில் எல்லாமே டைரெக்டாக அங்கே ஃபில் ஆயிரும். ஏஓ டீட்டெயில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். நீங்கள் என்ன கேட்டகரிக்காக இந்த டேன் நம்பர் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை இங்கே டைப் பண்ணிடுங்க. நேம் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இமெயில் ஐடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே உங்களுடைய டேன் நம்பர் இமெயில் ஐடியில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேன் நம்பர் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேன் நம்பர் நான் அப்டேட் பண்ணிடுறேன். பேன் நம்பர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. என்ன கேட்டகரிக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷன், உங்களுடைய லொக்கேஷனுக்கு கீழே அப்டேட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் மூலிமாவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் மூலிமாவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் நெட் பேங்கிங் மூலிமா நான் 65 ருபீஸ் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேன் நம்பர் இப்போ வாங்குறதுக்காக. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேன் நம்பருக்கான A to Z ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேப்ஷாவை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. கேப்சாவை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த ஆப்ஷனை அக்ரின்னு கேட்குது. ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு நான் அக்ரி கொடுத்து அடுத்ததாக நான் மூவ் பண்ண போகிறேன் பேமெண்ட்க்கு. பேமெண்ட் டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மோடில் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், QR, UPI, ஸோ இத்தனை டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நான் எதில் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஈஸி மோடு சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு QR தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ QR நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த QR கோடை வச்சு நான் ஃபோன்பே மூலிமா நான் பேமெண்ட் மேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் QRை கிளிக் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. BHIM அதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மேக் பேமெண்ட் கொடுத்தோடனே எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் UPI அந்த ஐடியை வச்சு கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் QR கோட் இதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் டைரெக்டாக ஃபோனில் ஃபோன்பே இல்லை கூகுள் பே, ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம ஸ்கேன் கோட் இதை பண்ணணுன்னே அங்கே ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோனில் நம்ம பேமெண்ட்டை மேக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்த உடனே இதில் பேமெண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். ஸோ பேமெண்ட் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் வியூ பண்ண முடியும்.
மேனேஜ்மெண்ட் காலம் வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணணும். உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ சென்ட் பண்ண 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டேனுடைய நம்பர் சர்டிஃபிகேட் உங்கள் அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிற மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ரெஃபரன்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் எங்கே ட்ராக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனதும் இங்கே ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் உங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா செக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து அங்கே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும். ஸோ அதை கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஐவிஆர் மூலிமாவோ இல்லை கால் மூலிமாவோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 1 வீக்கில் வந்து இந்த டேன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்னுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்க்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.